குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே, அல்லது இயேசுவின் பவனி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன். குருத்தோலை ஞாயிறு அல்லது இயேசுவின் பவனி. ஒரு 6 காரியங்களை மிக வேகமாக மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். முதலாவதாக நான் வாசிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த இயேசு யார்? அவர் ராஜா. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி, கம்பீரி. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், அவர் நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆகாய், சகரியா, இந்த 2 தீர்க்கதரிசிகளும் ஒரே காலகட்டத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள். ஆகாய் கொஞ்சம் ஒரு வயோதிப தீர்க்கதரிசி என்ன வைத்துக்கொள்ளலாம். சகரியா ஒரு இளைஞன், ஒரு வாலிப தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவின் குருத்தோலை பவனியை மிகவும் துல்லியமாக தெளிவாக இந்த சகரியா தீர்க்கதரிசி முன் உரைக்கிறார். இயேசு வருகிறார். அவர் யார்? ராஜா. அவர் எப்படிப்பட்டவர்? 1 நீதியுள்ளவர், 2 ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர். எருசலேம் குமாரத்தையே கம்பீரி, மகிழ்ந்து களிகூறு. இந்த இயேசு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எப்படி வருகிறார்? கழுதையின் மீது ஏறி வருகிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மீது ஏறி வருகிறார். இந்த சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. அதை மத்தேயு எழுதி தெரிவிக்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. என்ன தீர்க்கதரிசி? சகரியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நல்ல கவனிங்க. சகரியா சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அருமை ரட்சகர் இயேசு கழுதின் மீது பவனி ஏறுகிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் அறிய வேண்டும். கழுதின் மீது பவனியாக எருசலேம் மாநகரத்தின் வீதியிலே உலா வந்த இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர். எல்லா ஊழியர்களும் அல்லது அநேக ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு கதை தான். ஒரு வழக்குரைஞர் குற்றவாளி ஒருவனுக்கு வக்காலத்து வாங்கி அவ்வப்போது தவறான ஜட்ஜ்மெண்ட், அதாவது கொலை தண்டனை அல்லது தூக்கு தண்டனை, அதற்கு விடுவித்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, இந்த வழக்குரைஞர் நீதிபதியாக மாறிவிட்டார். அப்பொழுது பாருங்க, இந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. காரணம் சொல்லப்பட்டது. இந்த நீதிபதி கூறினார், முன்பு நான் வழக்குரைஞராக இருந்தேன், உனக்கு உதவி செய்து கொண்டே இருந்தேன், உனக்காக நான் பேசிக்கொண்டே இருந்தேன், உனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இப்போ என் ஸ்டேட்டஸ் என்னன்னா, நான் ஜட்ஜ், நீ குற்றவாளியா நிரபராதியா, அவ்வளவுதான். அப்போ நீதியின்படி தான் நான் தீர்ப்பு சொல்ல முடியும் என்று அந்த ஜட்ஜு கூறினார் என்று அநேகர் சொல்லுவார்கள். அதுபோல தான் ஆண்டவராக இயேசு, அவர் ராஜா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீதியுள்ளவர், அன்புள்ளவர் தான், மாற்று கருத்து இல்லை. மனதுருக்கம் உள்ளவர் தான், அதிலும் மாற்று கருத்து இல்லை. இரக்கம் உள்ளவர் தான், மாற்று கருத்து இல்லை. மனதுருக்கம் உள்ளவர் தான், தயவுள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், சாந்தம் உள்ளவர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இயேசுவாகிய ராஜாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் நீதியுள்ளவர். ஒரு நாள் நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். நீதியின் அடிப்படையில் தான் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த குருத்தோலை ஞாயிறின் செய்தி என்ன? அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நீதியுள்ள ஒரு ராஜா. அல்லேலூயா. 2வது சகரியா என்ன கூறுகிறார்? இவர் ரட்சிக்கிறவர். ஆண்டவராக இயேசு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிற போது, இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைக்கிற போது, இவர் எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழுந்தார் என்று அறிக்கையிடுகிற போது, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி
நம்மை மீட்டு நம்மை ரட்சிக்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. எந்த பாவியையும் புறம்பே தள்ளாதவர். இதையும் தாண்டி இந்த அருமை ரட்சகர் இயேசு எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. குருத்தோலை ஞாயிறு இயேசுவின் பவனி என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோமே. கழுதையிலே பவனி வருகிறாரே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். நான் சொன்னேன், பிலிப்பியர் 2:3-8 வரைக்கும் வாசித்து பாருங்க. இவர் பிதாவின் ரூபம், பிதாவின் தற்சுரூபம், பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். ஆனாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்துகிறார். மனித சாயலிலே வெளிப்படுகிறார். அதுதான் பெரிய தாழ்மை. அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து தான் நீங்களும் நானும். நம்முடைய தோற்றத்திலே, நம்முடைய ரூபத்திலே அவர் தன்னை தாழ்த்துகிறார் என்றால் அதுதான் ஆச்சரியமானது. எதுவரைக்கும் தம்மை தாழ்த்தினார்? மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். மார்க் எழுதுகிறார், வேலைக்காரர் கூட அவருடைய கன்னத்திலே அறைந்தார்கள். நம்முடைய சர்வன்ட், நம்முடைய வீட்டிலே பணிபுரிகிறவர்கள் நம்மை எதிர்த்து பேசினால் எப்படி இருக்கும்? நான் விட்டு வைப்போமா? ஆனால் வேதம் கூறுகிறது, வேலைக்காரர் கூட கிறிஸ்து இயேசுவை கன்னத்திலே அறைகிறார்கள். அவருடைய வஸ்திரம் களையப்படுகிறது. அந்த அளவிற்கு இந்த கிறிஸ்து இயேசு தம்மை தாழ்த்துகிறார். அவன் குருத்தோலை ஞாயிறு இயேசுவின் பவனி நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், அவர் நீதியுள்ளவர். அவருடைய நியாய தீர்ப்பு நீதியின் அடிப்படையிலே இருக்கும். எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மை ரட்சிக்கிறவர். அதே சமயம் அவர் தாழ்மையுள்ளவர். நீங்களும் நானும் தாழ்மையின் சிந்தை அணிந்து கொள்ளணும் அவரே போல. அல்லேலூயா. வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அந்த கழுதையின் மீது அநேகர் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். இயேசு அதன் மீது ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்க, நம்ம பழைய ஏற்பாடு முழுவதையும் வாசித்து பார்த்தால் ராஜாக்கள் இப்படித்தான் கோவேறு கழுதையிலே வலம் வருவது வழக்கம். குறிப்பாக சாலமோன் ராஜாவை நீங்கள் வாசித்து பாருங்க. அவன் ராஜாவான உடனே தாவீது ராஜாவின் கோவேறு கழுதையிலே சாலமோன் ஏற்றப்படுகிறான். அப்படியே அந்த நகரத்தை சுற்றி வலம் வருகிறான். அதையும் தாண்டி யெகூ அவன் ராஜாவாக பதவி ஏற்ற மாத்திரத்திலே, நீதான் ராஜா என்று அந்த வாலிப தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்திலே அந்த செய்தியை கேட்ட பொழுது உடனே தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி கீழே போடுகிறார்கள், தரையிலே போடுகிறார்கள், அந்த வாசல் படியிலே போடுகிறார்கள். அவன் அது மீது ஏறி நடந்து வருகிறான். அப்போ இது எல்லாம் பழைய ஏற்பாட்டின் ஒரு வழக்கம், ஒரு மரபு. ராஜா என்று சொன்னால் வஸ்திரங்கள் கீழே விரிக்கப்படுவது. ராஜா என்று சொன்னால் கோவேறு கழுதின் மீது வஸ்திரம் போடப்படுவது. ஏன்? ஏறி இருக்கிறவர் ராஜா. அல்லேலூயா. நல்லா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு ஒரு ராஜா எப்படி வலம் வந்தாரோ அதே போலத்தான் வலம் வந்தார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 6:14 14. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜா ஆக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஏற்கனவே ஒரு முறை இயேசு விலகி இருக்கிறார், இப்போ 2ஆம் முறையும் விலகி இருக்கிறார். மனிதர்கள் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்கிறார்கள், இயேசு செய்த அதிசயங்களை பார்க்கிறார்கள். இவர் ராஜாவாக இருந்தால் நன்றாக இருக்குமே. ஏற்கனவே சகரியா தீர்க்க தரிசனமாக முன் உரைத்திருக்கிறானே, எருசலேம் குமாரத்தையே கம்பீரி, மகிழ்ந்து கலிகூறு, உன் ராஜா கர்த்தராகிய இயேசு கழுதையாகிய அல்லது கழுதை குட்டியாகிய மரியின் மீது ஏறி வரப்போகிறார் என்றெல்லாம் சொன்னானே. ஆனால் இந்த இயேசு இதுவரைக்கும் ராஜாவாகவில்லையே. 2 முறை அவரை பிடித்து கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, இவர் விலகி போனார். இப்பொழுது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த முறை ஆண்டவர் நெக்லெக்ட் பண்ணலை, கழுதின் மீது ஏறி வருகிறார், கழுதை குட்டியாகிய மரியின் மீது ஏறி வருகிறார், எங்களுடைய வஸ்திரங்களை கழுதின் மீது நாங்கள் விரிப்போம், சாலையிலே வழியிலே வஸ்திரங்களை விரிப்போம், மரக்கிளைகளை தரித்து அதிலே போடுவோம் என்று சொல்லி கம்பீரமாக இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 18:33.
அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இப்பொழுது பிலாத்து கேட்கிறான், சொல்லும், நீர் யூதருக்கு ராஜாவா? இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ? நீரா இப்படி சொல்லுகிறீரோ? அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ? மற்றவர்கள் என்னை குறித்து உமக்கு இப்படி சொன்னார்களோ என்று கேட்கிறார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதானால், நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல. ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். அப்படி என்றால் நீர் ராஜாதானா? இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். இயேசு சொல்லுகிறார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். இப்ப இயேசு குறிப்பிடுகிறார் பிலாத்துவை பார்த்து, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆனா ஒண்ணு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ராஜாக்கள் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அது போன்ற ராஜா நான் கிடையாது. அவர்களைப் போலவே நானும் கழுதின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ராஜாவாக ஏறி பவனி வந்தது மெய்தான். ஆனால் இந்த உலக ராஜ்யத்தை ஆளுகிற ஒரு ராஜா நான் கிடையாது. நான் எப்படிப்பட்ட ராஜான்னா, சத்தியத்தை மக்களுக்கு அறிவிப்பதற்கு நான் பிறந்த ஒரு ராஜா. சத்தியவான் எவனும் என்னை அறிந்து கொள்கிறான். சத்திய வசனம் உனக்குள் இருந்தால் உனக்கு என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ராஜா இந்த இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அருமை இரட்சகர் இயேசு நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அநேகர் சொல்லுவார்கள், ஒரு நாள் இயேசு வருவார், இந்த உலகத்தை ஆட்சி செய்வார். அப்படிலாம் கிடையாது. சரீர பிரகாரமான ஒரு ராஜாவாக இந்த உலகத்தை ஆண்டவர் ஆட்சி செய்ய மாட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் கூறினார், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. சரிதானா? ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில் தான் நம்முடைய உள்ளான மனுஷனை, நம்முடைய உள்ளான மனுஷியை அவர் ஆட்சி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் சாஸ்திரியார் பாடுறாரு, டி மைனர் இருக்கணும். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, 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 இயேசு ராஜா. மாசில்லாமணியான முச்சுடர் மேசியாரசே, மாசில்லாமணியான முச்சுடர் மேசியாரசே, மனுவேலே ஆமரை நூலே தேவசங்கோலே இங்கனின் மேலே அன்பு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. மங்களம் ஈசாவே பலமிகு சங்கை ராசாவே, மங்களம் ஈசாவே பலமிகு சங்கை ராசாவே, நரர் வாழ்வே மன்னாவே மைதேவே உமக்கோ சென்னாவே, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. அவர் ராஜா, நாம் அவருக்கு பிரஜை. என் உள்ளத்திற்குள் வாரும் ஆண்டவரே, என்னை அடக்கி ஆளுகை செய்யும். உமது வழியிலே என்னால் நடக்க முடியவில்லை. நான் விரும்புகிறேன் உமது வழியில் நடக்கணும்னு, ஆனால் முடியலை. நீ ராஜா வாச்சுதே, நான் உமக்கு பிரஜை தானே, என்னை வந்து ஆளுகை செய்யும், தமக்கு பிரியமாய் என்னை நடத்தும். இந்த ஒப்பு கொடுத்தல் தான் தேவை. அல்லேலூயா.
பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கேன், ஆனால் முடியலையே. ஜெபம் பண்ணணும்னு நினைக்கேன், ஆனால் முடியலையே. சிலரையாவது அவருடைய சீஷராக மாற்றணும்னு நினைக்க, ஆனால் முடியலையே. நீங்கள் வாங்க, என்னை அடக்கி ஆளுகை செய்யுங்க. நீ ராஜா மாசுதே, நான் பிரஜை தானே, நான் உமக்கு அடிமை அல்லவா, என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லுவோம். அவர் ராஜா, நம் உள்ளத்தை அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. செகண்ட் பாயிண்ட், இந்த குருத்தோல் ஞாயிறு, பாம் சண்டே நமக்கு காண்பிக்கிற ஒரு செய்தி என்னன்னா துதி, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 21:15. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இப்போ பாருங்க, மக்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, பரலோகத்தின் தேவனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வேதபாரகர், பரிசேயர் இவர்களுக்கெல்லாம் கோபம். இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். உம்முடைய சீடர்களை அதட்டும், இந்த மக்களை அதட்டும். ஓசன்னா ஓசன்னா என்று உம்மை துதிக்கிறார்களே, உம்மை பாடுகிறார்களே, ஆர்ப்பரிக்கிறார்களே, அதட்டும். இதை கேட்கிறீரோ? இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 19 அதிகாரம் 39 வசனம். லூக்கா 19:39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே அப்படித்தான், போதகரே உம்முடைய சீஷர்களை அதட்டும், கூச்சல் போடுகிறார்களே, கத்துகிறார்களே, ஓசன்னா ஓசன்னா என்று உம்மை ஆர்ப்பரிக்கிறார்களே, அதட்டும். அப்ப இயேசு சொல்றார், அப்படிலாம் கிடையாது, அப்படிதான் பாடுவாங்க. இவங்க பாடக்கூடாதுன்னா கல்லை கூட என்னை துதிக்க வைக்க என்னால் முடியும், கற்களை கூட ஸ்தோத்திரம் பண்ண வைக்க என்னால் முடியும். என்னுடைய ஜனங்கள் என்னை துதித்து கொண்டு தான் இருப்பார்கள், பாடிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். மத்தேயு 21:15 வசனத்தில் பாடுகிற மக்களை, துதிக்கிற மக்களை, ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற மக்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க? பாலகர்களாக பார்க்கிறார். பாலகர்கள்னால் 2 வயதுக்கு உட்பட்டவங்க தான். பால் மட்டும்தான் அவங்களுடைய உணவு. கடினமான உணவு சாப்பிட முடியாதவர்கள் பாலகர்கள். சரிதானா? அப்போ ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வயது அதிகமாக இருந்தாலும் அவருடைய பார்வையிலே நாம் பாலகர்கள் தான். பாலகர்களின் வாயிலே துதி உண்டாக பண்ணுகிற தேவன் என்று தான் சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? 80 வயது ஆனாலும் 60 வயது ஆனாலும் தகப்பன் நம்மை பாலகனாகவே பார்க்கிறார், பாலகர்களாகவே பார்க்கிறார். அவர் பாருங்க, இந்த துதியை, இந்த ஆர்ப்பரிப்பை நீர் கேட்கிறீரோ என்று கேட்கிற பொழுது, ஆம் கேட்கிறேன். நல்ல கவனிங்க, ஆண்டவரை துதித்து பாடுகிற போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற போது, பரிசுத்தாவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார். அல்லேலூயா. நான் பாடுகிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார். நான் துதிபலிகளை ஏறெடுக்கிற போது ஆண்டவர் அதை கேட்கிறார். நான் ஆராதிக்கிற போது ஆண்டவர் அதை கேட்கிறார். நான் மட்டும் பாடலைன்னா, நான் துதிக்கலைன்னா, ஆண்டவர் அறியாத மக்கள், கற்களை கூட ஆண்டவர் ரட்சித்து அவர்களை பாட வைக்க முடியும். அப்போ பாடலின் மகத்துவம், துதியின் மகத்துவத்தை ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறிலே நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதக்காரர் அதைத்தான் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். டி நோட்டு கொடுங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும்
சாலேம் நகர் சின்ன பாடல் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிறீனில் குருபாதம் பணிவோம். குருத்தோலை ஞாயிற்றில் நம் குருபாதம் பணிவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஏன் இயேசுவை ஆண்டவர் ஃபாலோ பண்ணி அப்படிலாம் துதிச்சாங்க? ஏன்னா முக்கியமான ஒரு காரியம், அற்புதம் செய்தாரே இயேசு, அதான் அற்புதத்திற்காக தான். அதான் தேர்ட் பாயிண்ட். வாசிக்கலாம். லூக்கா 19:37. ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில், இயேசு ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில், திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும், கவனிங்க, திரளான கூட்டமாகிய சீஷர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து, நல்லா கவனிங்க, தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஆண்டவரே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்களே, புகழுகிறார்களே. ஏன் என்று சொன்னா அவர் செய்த அற்புதங்கள் பிரமிப்பாக இருக்கிறது, ஆகையினால் புகழுகிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:17. யோவான் 12:17. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை, வார்த்தை கவனிங்க, அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஏன் எதிர்கொண்டு போறாங்க? 12ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. குருத்தோலி பிடித்து எதிர்கொண்டு போறாங்க. அப்போ நான் வாசித்த 2 வேத பகுதிகளும் தெளிவுபடுத்துகிறது, இந்த இயேசு அற்புதங்களை செய்கிறார். இந்த இயேசு மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புகிறார். ஆகையால் நான் இவரை துதிப்பேன், ஆகையால் நான் இவரை பாடுவேன், ஆகையால் நான் இவரை ஆர்ப்பரிப்பேன். ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன செய்தி என்ன? இதோ உன் ராஜா கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் உன்னிடத்திற்கு வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? 1, நீதியுள்ளவர்; 2, ரட்சிக்கிறவர்; 3, தாழ்மையுள்ளவர். அதைத்தான் மத்தேயு தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்பதை சுட்டி காண்பித்தார். அப்போ இந்த மக்கள் எதற்காக ஆண்டவரை துதித்திருக்கணும்னா, தீர்க்கதரிசி சொன்னது போலவே நீதியுள்ள ராஜா இயேசு வந்திருக்கிறார், ஓசன்னா பாடியிருக்கணும். அவருடைய நீதி, அந்த தன்மைக்காக துதிச்சிருக்கணும். இந்த இயேசு எங்களை ரட்சிக்கிறவர் ஐயா, ஓசன்னா என்றாலே ஆண்டவரே ரட்சியும், அதான் பொருள். இவர் எங்களை ரட்சிக்கிறவர், பாவ வழிகளிலிருந்து, பொல்லாத வழிகளிலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர், ஆகையால் ஸ்தோத்திரம், ஓசன்னா, அதுக்கு தான் துதிச்சிருக்கணும். இவர் தாழ்மையுள்ளவர், அவ்வளோ பெரிய பிதா, ஆனால் தம்மை தாழ்த்தி பாவ மனிதர்களாக எங்களுடைய சாயலிலே வெளிப்பட்டு விட்டாரே, ஆகையால் இந்த இயேசுவை அவங்க ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கணும், துதித்திருக்கணும். இந்த 3 காரியம் தீர்க்கதரிசி சொன்ன, சகரியா சொன்ன இந்த 3 காரியங்களில் எதுவுமே அவங்க மைண்டில் ஏறலை.
ஒரே ஒரு காரியம்தான் அவங்க மைண்டில் இருக்குது, இந்த இயேசு அற்புதம் செய்கிறார், இந்த இயேசு அதிசயம் செய்கிறார், இந்த இயேசு லாசரை உயிரோடு எழுப்பி விட்டார், ஆகையால் ஓசன்னா பாடுவோம். உரத்த குரலிலே பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். இவங்க அற்புதத்துக்காக மட்டும் ஆண்டவரை துதித்தபடியினால்தான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பிடிபட்ட போது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். 11 சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு சீஷன் கூட அவர் பக்கத்தில் இல்லை. சரிதானா? அவர் சிலுவையை சுமந்து போகிற போதும் நீங்கள் பாருங்கள், பிலாத்துவின் அரண்மனையிலே விசாரிக்கிற போதும் நீங்கள் பாருங்கள், ஏரோது ராஜாவின் அரண்மனையில் அவர் விசாரிக்கப்படுகிற போதும் நீங்கள் பாருங்கள், அண்ணாவின் அரண்மனையிலே விசாரிக்கப்படுகிற போதும் நீங்கள் பாருங்கள், இந்த இயேசுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு மனுஷன் குரல் கொடுத்தானா, ஒரு ஸ்திரீ குரல் கொடுத்தானா? இல்லவே இல்லையே. இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஓசன்னா ஓசன்னா என்று பாடிய மக்களுள் ஒரு மனுஷன் கூட, ஒரு பெண் கூட இயேசு சிலுவையை சுமக்கிற பொழுது அவருக்கு சப்போர்ட்டிவாக வரலை. அந்த விசாரணையில் இவனை சிலுவையிலறையும் சொன்னது யார்? இதே குருத்தோலை பிடித்து ஆர்ப்பரித்த அதே மக்கள் தான். அவருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கவில்லை, ஒருவன் கூட நிற்கவில்லை. ஏன்னா அற்புதத்திற்காக மட்டும் ஆண்டவரை துதித்த மக்கள் தான். இவர் என்னை ரட்சிக்கிறாரியா, நான் துதிப்பேன். இவர் தன்னையே தாழ்த்தி என்னை ரட்சிக்க இந்த அளவு மனித சாயலை வெளிப்பட்டு விட்டாரா, நான் துதிப்பையா. இவர் நீதியுள்ள ஒரு ராஜாயா, சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பாரையா, இவர் தான் சத்தியபரன், நான் துதிப்பேன். இந்த எண்ணத்தில் இந்த மக்கள் துதித்திருந்தா அவர் மரண நேரத்தில் கூட நின்றுப்பாங்க, சிலுவையில் அறையப்படுகிற போது கூட நின்றுப்பாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்றும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தான். ஆனால் அதை தாண்டி அவர் நீதியுள்ளவரையா, அவர் ரட்சிக்கிறவரையா, அவர் தாழ்மை உள்ளவரையா, இந்த இப்படிப்பட்ட பண்புகளுக்காக ஆண்டவரை துதித்து பாருங்கள், ஆண்டவரோடு கடைசி வரைக்கும் நிற்க முடியும். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் ஒருவனும் நிற்கலை. அதுக்கு பிறகு என்ன நினச்சாரோ தெரியலை, யோவான் மட்டும் ஜீசஸை ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் போயிருக்கிறார். அதனால தான் சாரால் நவரோஜி பாடுறாங்க, ஒரே ஒரு சரணம் ஜி மைனர் கொடுங்க, ஜி மைனர். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றிவார் சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றிவார் சிலுவை வரை. காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே, என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். அற்புதத்துக்கு மட்டும் துதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, அவருடைய நீதிங்கிற தன்மைக்காக, அவருடைய தாழ்மை என்கிற தன்மைக்காக, அவருடைய ரட்சிப்புங்கிற தன்மைக்காக ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. 4th பாயிண்ட் பாருங்க. 4th பாயிண்ட், இந்த இயேசு யார், அந்த கிளாரிட்டி அந்த மக்களுக்கு இருந்துச்சா, அதான் முக்கியம். ஜீசஸ் யார் வாசிக்கலாமா? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 21:10. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில், இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த நாசரேத்தூரிலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இப்போ பாருங்க, இயேசு பவனி வந்து கொண்டே இருக்கிறார். இவர் சிட்டிக்குள்ளே வந்துட்டார், எருசலேம் நகரத்துக்குள்ளே வந்துட்டார். இப்போ எருசலேம் மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஓசன்னா பாடிக்கொண்டு வருகிறார்கள். அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க, இவர் யார்? கழுதின் மீது ஏறி வந்து கொண்டிருக்கிறாரே, இவர் யார்? அப்போ ஓசன்னா பாடிய மக்கள் சொல்கிறாங்க, இவர் யாருன்னா கலிலேயாவிலிருந்து, அதாவது நேசரத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இவர் காட், கர்த்தர், அந்த ஞானம் கூட இல்லையே. எத்தனை ஆண்டுகள் அற்புதத்தை சுவைத்தார்கள், எத்தனை ஆண்டு அதிசயத்தை சுவைத்தார்கள்,
எத்தனை ஆண்டு ஆண்டவரால் அருளப்படுகிற விடுதலையை பெற்றார்கள். எத்தனை முறை ஆண்டவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், நானே மெய்யான திராட்சை செடி. எவ்வளவு விளக்கங்களை, நான் தேவன், நான் தேவன். ஒரு பக்கம் நான் மனுஷகுமாரன் என்றாலும் இன்னொரு பக்கம் நான் தேவகுமாரன் சொல்லிக்கொண்டே இருந்தாரே. ஆனால் இன்னும் இவர்களுக்கு என்ன எண்ணம், இவன் யோசேப்பு தச்சனுடைய குமாரன் தானே, இந்த இயேசு மரியாளுக்கு மைந்தன் தானே, என்ன ஆண்டவருடைய ஒரு ஊழியன், அவ்வளவுதான், ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான். அப்போ இயேசு யாருன்னே அவங்களுக்கு தெரியலை. அவரோடு எத்தனை ஆண்டுகள் அவங்க வழிநடந்திருக்கிறாங்க, அவருடைய எவ்வளோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறாங்க, எவ்வளோ அற்புதங்களை சுவைத்திருக்கிறாங்க. ஆனாலும் இவர் கர்த்தர், இவர் தான் பிதா, நம்ம ரட்சிக்கும்படிக்கு இறங்கி வந்த தேவகுமாரனாக இயேசு, அந்த கிளாரிட்டி கூட இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு ஊழியர், அவ்வளோதான், இவர் ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோதான். கர்த்தனுங்கிற இன்னும் அறவே இல்லை. இன்றைக்கும் உங்கள் உள்ளத்தை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள், இயேசு யார், உங்கள் உள்ள என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இயேசு யாருன்னா, முதலாவது நம்ம உள்ள சொல்லணும், இவர் யாருன்னா, என்னை ரட்சித்தவர், ரட்சகர். அல்லேலூயா. இயேசு யார்? முன்னே நான் பாவியாக இருந்தையா, அவருடைய இரத்தத்தினால, அவருடைய ஆவியினால், அவருடைய சத்திய வசனத்தினால இப்போ நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவாட்டியாக இருக்கிறேன். காரணம், இந்த இயேசு யார்? அவர் பரிசுத்தரியா. இந்த இயேசு யார்? நித்திய ஜீவனை அளிக்கிறவர் யா. என்றைக்கு மரித்தாலும், அவர் என்றைக்கு வந்தாலும் நித்திய ஜீவனை எனக்கு தந்துடுவார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ இயேசு யாருன்னு சொன்னால், அவர் தான் கர்த்தர்னு சொல்லணும், அவர் தான் ரட்சகர்னு சொல்லணும், அவர் தான் பரிசுத்தர்னு சொல்லணும், அவர் தான் மீண்டும் வரப்போகிறவர்னு சொல்லணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறதே. எதை கூட அந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்றை கூட சொல்ல முடியவில்லை. ஒரு ஊழியர் என்று நிறுத்திட்டாங்க, ஒரு தீர்க்கதரிசி என்று நிறுத்திட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுவை சுகம் கொடுக்கிறவராக மட்டும் பார்க்கிற மக்கள் உண்டு, விடுதலை கொடுக்கிறவராக மட்டும் பார்க்கிறவர் உண்டு. அதையும் தாண்டி இவர் என் ரட்சகரியா, இவர் தான் ஏன் கர்த்தர், இவரை நடத்துகிறவர், இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலையும் நடத்துகிறவர். இப்படிப்பட்ட கிளாரிட்டிலாம் நமக்கு வேணும். அதைத்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. 5th பாயிண்ட் பாருங்க, 5வது பாயிண்ட். இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு கற்றுத்தருகிற இந்த பாடத்தை பாருங்க. இயேசுவின் அழுகுரல். குருத்தோலை பவனியிலே இயேசு வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். வாசிக்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 19:41 அவர் சமீபமாய் வந்தபோது, இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். குருத்தோலை ஞாயிறு எதை நமக்கு உணர்த்துகிறது? இயேசுவின் பவனி எதை நமக்கு உணர்த்துகிறது? நகரத்தை பார்க்கிற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேம் நகரத்துக்குள்ள என்ட்ராகிறாரு. ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு, தீர்க்க தரிசன சிந்தனையோடு அந்த எருசலேம் நகரத்தில் உள்ள மக்களை பார்த்து கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு அழுகிறார். எவ்வளோ நேரம் அழுதா நமக்கு தெரியலை. அந்த அழுகைக்கு பின்னர் அவர் சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லையே. எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு காலம் இந்த எருசலேமில் வந்து நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் சந்திக்கிற காலத்தை அறியவில்லையே. இனிமேல் நீ என்னை தேடினாலும் காண மாட்டாய். நான் சிலுவைக்கு சொல்ல போகிறேன், நான் மரிக்க போகிறேன், அதனைத் தொடர்ந்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே போய் அமரப்போகிறேன். ஆனால் இவ்வளவு காலம், இவ்வளவு ஆண்டுகள் உன்னை நான் சந்திக்கிற அந்த காலத்தை அறிந்து உன் சமாதானத்துக்கு ஏதுவான வாழ்வை நீ அமைத்துக் கொள்ளவில்லையே. அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வருகிற காலத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு வரும். எருசலேம் நகரமே ஒரு கல்லின் மீது ஒரு கல்லிராதபடிக்கு அனைத்தும் இடிக்கப்படுகிற நாட்கள் வரும். இன்றைக்கும் அருமை இரட்சகர் இயேசு நம் ஊரையும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார், கிராமங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார், நகரங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். நான் உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறேனே. ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணுகிற போது அவருடைய வார்த்தைகள் தேவனால் அருளப்படுகிற வார்த்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அப்பொழுது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேனே.
அநேக தேவனுடைய வார்த்தைகளை வேதத்தில் நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அப்பொழுது நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே. ஒவ்வொரு மக்களோடும் அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மக்களோடும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அநேக செவி கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட செவி கொடாத மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மிகப்பெரிய அழிவு உனக்கு வரப்போகிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அனைத்தும் இடிக்கப்படுகிற காலம் வரப்போகிறது. தெரிந்த காரியம்தான். 1914 18 வரைக்கும் முதல் உலக போர் வந்தது, தெரிந்த காரியம்தான். 1939 45 வரைக்கும் இரண்டாவது உலக போர் வந்தது, தெரிந்த காரியம்தான். இன்றைக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானை தாக்குகிறது. இதனுடைய போக்கை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நீட்சி எப்படி இருக்கும் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். தேர்ட் வேர்ல்டு வார் வருமா நமக்கு தெரியாது, பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமை இரட்சகர் இயேசு சொல்லி சென்றாரே, இப்படிப்பட்ட யுத்தங்களெல்லாம் வரும் என்று சொன்னாரே. இதனுடைய முடிவு, இது 3ஆம் உலக போரா, இன்னும் எத்தனை உலக போர் வரும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே போரினால் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறதே. நியூக்ளியர் பாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். அக்னி பொங்கி எழும்புகிறது, முழு உலகம் அழிக்கப்படுகிறது, அவைகளெல்லாம் நடக்கப் போகிறதே. ஆனால் அநேகருக்கு அது பற்றிய ஞானமே இல்லை. தீர்க்க தரிசன சிந்தனையோடு இயேசு சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டு போய்விடும். கிபி 70 அது நடந்தது. அதுபோலத்தான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு முழு உலகமும் அக்னியினால் வெந்து உருகப் போகிறது. பேதுரு அப்போஸ்தலன் அதை தெளிவுபடுத்துகிறான். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே வானமும் பூமியும் பூதலமும் வெந்து உருகி போகும் என்று அவன் குறிப்பிடுகிறான். அப்போ இப்படிப்பட்ட காலங்களெல்லாம் வரப்போகிறது, இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் வரப்போகிறது. ஆகையால் அருமை இரட்சகர் இயேசு கண்ணீரோடு சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்குமே. இதையும் தாண்டி ஒரு அழைப்பு செய்தியை பாருங்க, வாசிக்கலாம் எருசலேமுக்கு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 13:34. எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. அருமை இரட்சகர் இயேசு குறிப்பிடுகிறார், எருசலேமே ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனையோ முறை கோழி தன் செட்டைகளை அடித்து குஞ்சுகளை எப்படி அழைக்கும் அதுபோல நான் கூப்பிட்டேன், உங்களுக்கு தான் மனதில்லை என்று அருமை இரட்சகர் இயேசு கூறுகிறார். கோழி பொதுவாக 4 விதமான சப்தங்களை எழுப்பும். உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல போகிற அந்த 4 குரல்களையும் நான் அறிந்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல கவனிங்க. கோழி தன் குஞ்சுகளோடு மேய்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒலி அது எழுப்பும். அந்த ஒலி எனக்கு நன்கு தெரியும், உங்களுக்கும் ஒரு வேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு பூச்சி அல்லது ஒரு புழு ஒரு நல்ல ஒரு ஃபுட், ஒரு உணவுப் பொருளை தாய்க்கோழி பார்த்து விட்டால் ஒரு விதமான குரலை எழுப்பும். அங்கங்கே மேய்ந்து கொண்டிருக்கிற குஞ்சுகள் வேகமாக வந்து தாய்க்கோழியின் பக்கத்தில் இருக்கிற அந்த உணவுப் பொருளை கொத்தி சாப்பிட்டு விடும். ஒருவேளை தாய்க்கோழி தரையை கீறி ஒரு பூச்சியையோ புழுவையோ கண்டுபிடித்து விட்டால் அது உண்ணாது, ஒரு விதமான ஒரு குரல் எழுப்பும். ஆங்கங்கே நின்று கொண்டிருக்கிற குஞ்சுகள் வேகமாக வந்து இந்த உணவுப் பொருளை பெற்றுக்கொள்ளும். இது ஒரு விதமான ஒரு குரல் கோழி. 2வது ஒரு குரலை பாருங்க. நாம் கோழி வளர்க்கிறவர்களாக இருந்தால் நமக்கு தெரியும், பகல் நேரத்தில் கோழி தன் குஞ்சுகளோடு அங்கும் இங்கும் ஸ்ட்ரீட்டில் மேயும். இரவு நேரம் ஆயிட்டு, ஒரு 6 மணி 6:30 ஆயிட்டு, சூரிய ஒளி குறைந்து விட்டது என்று சொன்னால் நாம் அழைக்க வேண்டியதில்லை, அதுவே ஒரு வினோதமான ஒரு குரலை எழுப்பும். அப்படியே அது வளர்க்கிற அந்த வீட்டை நோக்கி வரும். எல்லா குஞ்சுகளும் அதை ஃபாலோ பண்ணி நேராக வீட்டுக்கு வரும், கோழி கூட்டுக்குள்ளே போயிடும். அப்போ இந்த குரல் கொஞ்சம் வினோதமான ஒரு குரல். அந்த குரலை குஞ்சுகள் கேட்ட மாத்திரத்தில் இனிமேல் இரவு நேரமாகிவிட்டது, இரவு கவ்வுகிறது, இனிமேல் வழி தெரியாது, தாயின் இந்த குரலுக்கு செவி கொடுத்து நாம் வீட்டுக்கு சென்று விட வேண்டும், பாதுகாப்பு இனிமேல் இருக்காது இந்த இடத்துல என்று தாயை ஃபாலோ பண்ணி நேராக வீட்டுக்கு வந்துடுது, கோழி கூட்டுக்கு வந்துடுது. இதே தாய்க்கோழி 3வது ஒரு சப்தத்தை எழுப்பும். தாய்க்கோழி குஞ்சுகளோடு மேய்ந்து கொண்டிருக்கும்போது பருந்து அல்லது காக்கை குஞ்சுகளை அல்லது குஞ்சியை தூக்கி செல்வதற்கு எத்தனிக்கும் போது
அந்த தாய்க்கோழி தன் கால்களை நல்லா திடப்படுத்தி தரையில் ஊன்றி அதை சற்று தூக்கி கூட 2 சட்டைகளை வேகமாக அடித்து ஒரு குரலை எழுப்பும். அப்பொழுது ஆங்காங்கே நிற்கிற குஞ்சுகள் கொஞ்சம் அலர்ட் ஆகி நேர தாயின் செட்டைகளுக்குள்ளே வந்துவிடும். அப்போ இந்த தாய்க்கோழியின் 3வது குரலை கேட்கும்போது குஞ்சுகளுக்கு என்ன தெரிகிறது? பருந்து நம்மை கொத்தி செல்வதற்கு வருகிறது, மரணம் வரப்போகிறது, உயிர் பிழைக்க வேண்டுமா, தாயின் செட்டைகளுக்குள் வந்துவிட வேண்டும் என்று அறிந்து அந்த குரலை கேட்ட மாத்திரத்திலே அது செட்டைகளுக்குள் வந்து விடுகிறது. 4வது ஒரு குரல், அநேகருக்கு தெரியாத ஒரு குரல். சிலர் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். சில வேளைகளிலே தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளோடு மேய்ந்து கொண்டிருக்கும். மண் அதிகமாக இருக்கிற இடத்துல தாய்க்கோழி படுத்துக்கொள்ளும். அந்த செட்டைகளை அடித்து தன்மேலே மண்ணை கொஞ்சம் போட்டுக்கொள்ளும். அப்பொழுது ஒரு வினோதமான ஒரு குரலை எழுப்பும். அந்த குரலை எழுப்புகிற போது என்ன செய்யும் தெரியுமா? சில குஞ்சுகள் தாயின் முதுகிற்கு மேலே ஏறி நிற்கும். சில குஞ்சுகள் செட்டைகளின் கீழே வந்து நின்று அப்படி செட்டைகளுக்குள் வந்து மூவ் பண்ணும். அதாவது தாயோடு ஐக்கியப்படுதல். அது அந்த தாய்க்கு இன்பமான ஒரு உறவாக இருக்கும். இப்படி 4 குரல்களை கோழி எழுப்புவது உண்டு. அதுபோலத்தான் அருமை இரட்சகர் இயேசு சொல்லுகிறார், கோழி தன் செட்டைகளை அடித்து தன் குஞ்சுகளை அழைப்பது போல எருசலேமே எத்தனை தரமோ நான் உன்னை அழைத்தேனே. தாய்க்கோழியை போல அருமை இரட்சகர் இயேசு குரல் எழுப்புகிறார். ஒரு நல்ல ஃபுட் என்கிட்ட இருக்கு, நல்ல மேய்ச்சல் என்கிட்ட இருக்கு, நல்ல மன்னா என்கிட்ட இருக்கு, சத்தியமாகிய வசனம் என்கிட்ட இருக்கு, என் சரீரத்தையும் உனக்கு நான் புசிக்க தரேன், நல்ல போஜனம் என்கிட்ட இருக்கு. அன்பு எருசலேமே பிள்ளைகளே என்கிட்ட வாங்க, குஞ்சுகளை அழைப்பது போல அழைக்கிறார். இருள் நேரமாகிவிட்டது. காரிருள் உலகத்தை மூடக்கூடிய ஒரு சூழல் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஒன்று வரப்போகிறது. நீங்கள் இப்பொழுது வீட்டிற்கு வாருங்க, என் தாய் வீட்டுக்கு வாங்க, பரலோக ராஜ்யத்தினராக வாங்க. ஒரு அழைப்பு குரலை கோழி எழுப்புவது போல அவர் எழுப்புகிறார். அதனையும் தாண்டி பருந்து குஞ்சுகளை தூக்கி செல்வது போல உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது, ஒரு நரகாக்கினை வரப்போகிறது. தப்புவிக்கப்பட வேண்டுமா? என் செட்டைகளுக்குள்ள வந்துருங்க. ரூத், என் செட்டைகள் கீழே வந்துவிட்டால் உன்னை நான் அழைக்கிறேன். இன்றைக்கு மாண்ட நம்மை அழைக்கிறார், கோழி அழைப்பது போல. 4வதாக என்னோடு ஐக்கியம் கொள்ள, என்னோடு உறவு கொள்ள, என்னோடு ஜபஜீவியம் வேத தியானம் இதெல்லாம் ஈடுபட நீங்களும் நானும் ஒன்றாயிருக்க, திராட்சை செடி கொடி இணைந்திருப்பது போல நாம் ஐக்கியப்பட நான் உங்களை அழைக்கிறேன், வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டாண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. 6வதும் கடைசியுமாக இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறது. குருத்தோலையை பற்றி கற்றுத்தருகிறது. வாசிக்கலாம். இதுதான் 6th பாயிண்ட். யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 12:12. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு, வார்த்தை கவனிங்க, குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். யார் குருத்தோலையை பிடித்தது? சொல்லுங்க பாப்போம். குருத்தோலையை பிடித்த மக்கள் யார்? எருசலேம் நகரத்திற்கு பண்டிகைக்காக வந்த யூத ஜனங்கள், அதையும் தாண்டி எருசலேமில் இருக்கிற மக்கள். இவன் இயேசு அப்படியே வருகிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவங்க எதிர்கொண்டு போகிறாங்க. அப்போன்னா குருத்தோலை பிடித்து இயேசுவை ரிசீவ் பண்ண, வாங்க ஆண்டவரே எங்கள் சிட்டிக்குள்ளே வாங்க, ரிசீவ் பண்ண தான் குருத்தோலை பிடித்து கொண்டு போய் அவரை வரவேற்று ஓசன்னா பாடி உள்ளே கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு என்று சொல்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த மூவரும் குருத்தோலையை பற்றி எழுதலை. ஒரே ஒரு நபர் தான் எழுதியிருக்கிறாரு, யோவான். இந்த யோவான் மட்டும்தான் எழுதுகிறார் குருத்தோலை என்று. ஆகையால் இதே யோவான் தான் திவ்ய வாசகன் இன்னொரு காரியத்தையும் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, வாசிக்க வேண்டாம், 4லிருந்து பாருங்க. திவ்ய வாசகனாகிய யோவான் குறிப்பிடுகிறார், இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள், அதில் மொத்தம் 1,44,000 பேர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 1,44,000 என்றால் நம்முடைய கணக்கீட்டின்படி 1, 2, 3 என்று எண்ணுகிறோமே, அதே போல தான் இருக்கும். அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வேதாகமத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய இலக்கமும் உண்டு, தேவதூதர்களின் இலக்கமும் உண்டு, மனுஷ இலக்கமும் உண்டு. இது மனுஷ இலக்கமா, தூதர்களின் இலக்கமா,
கர்த்தருடைய இலக்கமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆகையால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பரலோக ராஜ்யம் வருகிறார்கள், அதைத்தான் எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்க, புறஜாதி மக்கள்ல எவ்வளவு பேர் வராங்க? 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், பாருங்க, இதுலதான் எல்லா ஜாதி மக்களும் வராங்க. சகல ஜாதிகளிலும், கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, நல்ல கவனிங்க, வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து குருத்து ஓலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். போதும். இப்ப பாருங்க, சீக்கிரத்தில் குருத்தோலை ஞாயிறு நாம் ஆசரிக்க போகிறோம். குருத்தோலை நாமும் பிடித்து வீதிகளிலே நடந்து ஓசன்னா என்று ஆண்டவருக்கு மகிமையை நாம் செலுத்த போகிறோம். அப்பொழுது ஒன்றை நாம் நினைக்கணும், இன்றைக்கு குருத்தோலை பிடிக்க போகிற என்னுடைய கரம் மறுமையிலையும் பரலோகத்தில் குருத்தோலை பிடிக்கணும். கரங்களை தேட்டாண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இங்கு சபையிலே குருத்தோலை பிடித்து விட்டு, இங்கு வீதியிலே குருத்தோலை பிடித்து விட்டு, நாளைக்கு அல்லது ஃபியூச்சரில் மறுமையில் பரலோக ராஜ்யத்தில் குருத்தோலை பிடிக்க வாய்ப்பு இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. யோவான் எழுதுகிறார், பரலோகத்திலும் குருத்தோலை இருக்கிறதாக எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. டி நோட்டு கொடுங்க. பவனி சொல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி சொல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனி தன்னிலே மறிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம். பவனி சொல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பதியே, சுரர் கரிசனையுள்ள நிதியே. எருசலேமின் பதியே, சுரர் கரிசனையுள்ள நிதியே. அருகில் அனைவர் போற்றும் அரசே, எங்கள் சிரசே. பவனி சொல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. குருத்தோலைகள் பிடிக்க பாலர் கும்பு கும்பாகவே நடக்க. குருத்தோலைகள் பிடிக்க பாலர் கும்பு கும்பாகவே நடக்க. பெருத்த தோனியாய் ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற. பவனி சொல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி சொல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. அந்த பரலோகத்தில் போய் நாமும் குருத்தோலை பிடிக்க வேண்டுமானால் 2 தகுதி நமக்கு வேணும். அதான் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசித்து முடிச்சிடலாம். வெளி 7:13-14. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். போதும், 2 தகுதி தான். ஒன்று, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். நேற்று தினம் ஒரு ஊழியர் பேசுகிறார். ஏறக்குறை 20 ஆண்டுகளுக்கு மேலே ஊழியம் செய்தவர். எனக்கு இருக்கிற துன்பம், எனக்கு இருக்கிற பிரச்சனை, நான் தற்கொலை செய்து மடிந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். துன்பத்தை தாங்க முடியலை, துயரத்தை தாங்க முடியலை. சொன்னாரே இயேசு, பரலோக ராஜ்யத்துக்கு யார் வர முடியும்? வெள்ளை அங்கிகளை அணிந்து குருத்தோலைகளை யார் பிடிக்க முடியும்? இவர்கள்
மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ வெள்ளை அங்கிகளை அணிந்திருக்கிறவர்கள், கரத்திலே குருத்தோலை ஏந்தி பிடித்திருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க யார் தெரியுமா? யோவானே, இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. உபத்திரவங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும், துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களை வாசித்து பாருங்கள். ஒட்டுமொத்தத்தில் யூதா தேசம், இஸ்ரவேல் தேசம் ஏறக்குறைய 42 ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அநேக ராஜாக்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, மிடில் நல்லா இருந்துச்சு, எண்டு நல்லா இல்லை. சாலமோன் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, மிடில் நல்லா இருந்துச்சு, எண்டு சரியாக கிடையாது. இன்னும் நல்ல ராஜாக்களை எடுத்துக்கோங்க. எசேக்கியா அவரை கூட எடுத்துக்கோங்க. ஆரம்பம் நல்லா இருக்குது, மிடிலும் நல்லா இருக்குது, எண்டு நல்லா இல்லை. நியாயாதிபதி கிதியோன்னு எடுத்துக்கோங்க. ஆரம்பம் நல்லா இருக்குது, மிடில் நல்லா இருக்குது, எண்டு நல்லா இல்லை. யோசபாத்தை எடுத்துக்கோங்க. ஆசா ராஜாவை எடுத்துக்கோங்க. ஆரம்பம் நல்லா இருக்குது, மிடில் நல்லா இருக்குது, எண்டு சரியா இல்லையே. 20 வருஷம் ஊழியம் செய்யலாம், 30 வருஷம் ஊழியம் செய்யலாம், நம்ம விசுவாசியாக மாறி பல ஆண்டுகள் ஆகலாம். முடிவு சரியாக இருக்கணும். உபத்திரவத்திற்கு பயந்து, துன்பத்திற்கு பயந்து ஆண்டவரை விட்டு விலகினால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அப்போ மேலே போய் குருத்தோலையை பிடிக்கணும்னா இயேசு சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ உபத்திரவம் மட்டும் போடலை, மிகுந்த உபத்திரவம். அப்போ மிகுந்த உபத்திரவம் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை ஒரு பெரிய பொருட்டாக நீங்கள் எடுக்காதீங்க. இதுக்கு மத்தியிலையும் இயேசு என்னை நடத்துவார், நான் அவரோடு நான் கரம் கோர்த்திருக்கிறேன், அவருடைய கரம் என்னை பற்றி பிடித்திருக்கிறது, என்னை நடத்துவார். எப்படி நடத்துவார்னு தெரியாது, ஆனால் ஜெயமாக நடத்துவார். அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் ஓடி முடிச்சிடணும். அல்லேலூயா. அதையும் தாண்டி 2வது ஒரு தகுதி பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நாம் ரட்சிக்கப்படுகிற போது அவருடைய ரத்தம் நம்மை தெளிக்கப்படுகிறது. அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம், ரட்சிப்பை பெறுகிறோம். அது போதுமா? போதாது. இன்னும் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்திலே வளரணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருடைய ரத்தத்தினால் தோய்த்து தோய்த்து வெளுக்கப்படணும். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் வருகிறார், வரும்போது ஆவியிலும் பரிசுத்தம், ஆத்மாவிலும் பரிசுத்தம், சரீரத்திலும் பரிசுத்தம், 3ம் போட்டிருக்கு. சரீரத்திலே மட்டும் பரிசுத்தம் அல்ல, ஆத்மத்தில் மட்டும் பரிசுத்தம் அல்ல, ஆவியிலும் பரிசுத்தம். அப்போ பாம் சண்டே நமக்கு எதை கற்றுத்தருதுன்னா, துன்பத்தை தாங்கணும், பரிசுத்தமாக வாழணும். அப்போ தான் இங்கு குருத்தோலை பிடிக்க போகிற நாம் மறுமையிலும் குருத்தோலை பிடிக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? ஒரு சின்ன ஜபந்தான். குருத்தோலை அல்லது குருத்தோலை ஞாயிறு அல்லது இயேசு கிறிஸ்துவின் பவனி 6 காரியங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுதி நின்று கொள்ளுங்கள். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுதி நின்று கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த இயேசுவின் பவனி, அந்த கழுதையின் மீதும், கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் பவனி வந்த அந்த இயேசு யாருன்னா, அவர் நீதியுள்ளவர், அவர் நீதியுள்ள ராஜா. அதை தாண்டி அவர் ரட்சிக்கிற ஒரு ராஜா, அதை தாண்டி அவர் தாழ்மையுள்ள ஒரு ராஜா. சரிதானா? நீங்களும் நானும் இவர் நீதியுள்ளவர், இவர் நம்மை ரட்சிக்கிறவர், இவர் தாழ்மையாக என்னை மீட்க தம்மையே பலியாக இவர் ஒப்பு கொடுத்தவர். ஆகையால் இவரை நான் துதிப்பேன். இந்த கருத்து யாருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. வெறும் அற்புதங்களுக்காக மட்டும் இல்லை ஆண்டவரே, வெறும் அதிசயங்களுக்காக மட்டும் அல்ல ஆண்டவரே. நீங்கள் என்னை ரட்சித்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் உம்மை தாழ்த்தி என்னை மீட்டுக் கொண்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் நீதியோட ராஜா, ஒரு நாள் உங்கள் ஜட்ஜ்மெண்ட் நீதியாக இருக்க போகிறது, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. அந்த நாளில் அநேகர் அற்புதங்களுக்காக மட்டும் துதிச்சாங்க. அவருடைய பாடுகளிலே ஒருவர் கூட அவருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கலை. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதங்களுக்காக மட்டுமல்ல, அதிசயங்களுக்காக மட்டுமல்ல, நான் உண்மை ஃபாலோ பண்ணுவது உங்களுடைய நீதிக்காக, உங்கள் ரட்சிப்புக்காக, உங்கள் தாழ்மைக்காக. ஆண்டவரே, இன்னும் ஜெபம் பண்ணுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, இயேசு யார் என்று கேள்வி கேட்டபோது பவனிலே வந்த ஒரு மக்களுக்கும் பதில் சொல்ல தெரியல. அவர் ஒரு ஊழியர்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. இது போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசு யார்? இவரை ரட்சகரியா? இயேசு யார்? இவரை ஆண்டவரியா? இவர் என்னை நடத்துகிறவரியா? இவர் வரப்போகிறவர் ஆண்டவரே. இந்த கிளாரிட்டிலாம் நமக்கு வேணும். இன்றைக்கும் அருமை ரட்சகர் இயேசு கோழி செட்டைகளை அடித்து நம்மை அழைக்கும் வண்ணமாக, நான் சொன்னேனே 4 குரல்களை கோழி எழுப்புகிறது என்று, அதுபோல நம்மை அழைக்கிறார். என் செட்டைகளுக்குள் வந்திருப்பா, உனக்கு அடைக்கலம் இருக்கிறது. இரவிலே காரிருள் உலகத்தை மூட போகிறது, எனக்குள்ள நீ வந்துவிடு. இருட்டாயிட்டு எனக்குள்ள நீ வந்துரு. என்கிட்ட நல்ல ஃபுட்,
ஃபுட், நல்ல உணவு இருக்கு, எனக்குள்ள நீ வந்துரு. ஆண்டவர் அழைக்கிறார். என்னோட ஐக்கியம் கொள்ள, என்னோடு நீ இணைந்து எனக்குள்ள நீ வந்துரு. ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே நான் குருத்தோலை பிடிக்க போகிறேன். எங்கள் சர்ச்சில் என் வீதியில் குருத்தோலை பிடித்து உங்களுக்கு ஓசன்னா பாட போகிறேன். நான், என் பிள்ளைகள், என் குடும்பம், என் கணவன், என் பெற்றோர் நாங்களாம் ஒரு நாள் பரலோகத்துக்கு வந்து குருத்தோலை பிடிக்கணும்பா. அந்த நாளை நாங்கள் இழந்துடக்கூடாது ஆண்டவரே, இழந்துடக்கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த குருத்தோலை, இந்த இயேசுவின் பவனி எங்களுக்கு கற்றுத்தந்த எல்லா பாடங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் குருத்தோலை பிடித்து உம்மை சேவிக்கிறவர்களாக மாற்றுங்க. உபத்திரவத்தை தாங்க, சகிக்க, ஜெயிக்க கிருபை தாங்க. பரிசுத்தத்திலே வளர கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அங்கீகரியும் நல்ல பிதாவே. ஆமென்.